முகூர்த்த நாள்னோடனே முன்னாடிலாம் வந்துட்டு வாழ்த்து செய்தியாக கேட்போம். இப்போ வந்துட்டு என்னன்னா வசவுகளா? ஆ? வசவுகள் கூட இல்லை. திட்டினா கூட பரவாயில்லையே, புலம்பல் பார்க்க முடியுது. புலம்புறவன் தான் திட்டுவான். அதுதான் இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு திருமண நிகழ்வை போய் பேசியிருக்காரு. அதாவது அப்பா காணான்னு தேடினீங்களே, அந்த அப்பா வந்துட்டு தமிழ்நாடு மக்களோட மனசுல இருக்காரு, அங்க போய் தேடுங்க அப்படின்னு இருக்காரு. அப்பாவை சட்டமன்றத்தில் தேட வேண்டாம், அதான் அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல தேடுங்கன்னு இருக்காரு. சட்டமன்றத்துக்கு போகாம தடுத்தது யாரு? விஎஸ் பாபு. ஆமா, லாஜிக்கலா பார்த்தா அதை விட்டுருங்க. விஎஸ் பாபு ஓட்டு போட்டது யாரு? மக்கள். ஏங்க அந்த தமிழக மக்கள். அந்த மக்கள் மனசுல ஏன் இவர் இல்லை? ஒருவேளை குளத்தூர் வேற ஆந்திராவில் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த மக்கள் மனசுல குடியிருந்தார்ல, அவங்களெல்லாம் எஸ்ஐஆர்ல தூக்கி விட்டாங்க. சார் எப்படி சார் அத்தனை பேர் எப்படி சொல்ல முடியும்? தெய்வமா இருக்காங்க, அதனால தூக்கி விட்டாங்க. சரிங்க, அதை விடுங்க. மக்கள் மனதில் குடியிருக்கிறீங்க, அந்த மக்கள் தான் இப்போ விஜய் ஆதரிக்கிறாங்க. 108 தொகுதி கொடுத்தாங்களா, 35% கொடுத்தாங்களா? அதாவது இன்னொரு ஃபினிஷிங் லைன் ஒன்று முக்கியமானு சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்றான் அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் நான் முதல்வன் பேரை மாற்றியாச்சு. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் மட்டும் விஜய் ஆள்றாருன்னு சொல்லிடுறாங்க. அது எப்படின்னு இது எப்படின்னா, போடா எல்லாம் நான் போட்ட பிச்சை போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி. அவங்களே சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கிறது வந்துட்டு கலைஞர் திராவிடம் போட்ட பிச்சைன்னு சொல்லியிருக்காங்க. பட்டியலின மக்கள் சொல்லலை, அவங்க கலைஞர் போட்ட பிச்சைன்னாரு. எல்லாரையும் சொல்லிட்டாங்கன்னா அவள் தான் வேறு மாதிரி ஆகிடும். இந்த மக்களுக்கு கொடுத்தது அவர் போட்ட பிச்சைன்ட்டாங்க. அப்போ அவர் படித்து வக்கீலாகி அதுக்குரிய தகுதிக்கு சீனியர் கவுன்சில் ஆகி அப்புறம் மற்ற பொறுப்புக்கு அப்புறமா ஜட்ஜாக வர்றது அதெல்லாம் கிடையாது. அப்படியே ரோட்டில் அப்படியே ஹைகோர்ட்டுக்காக போயிருந்தாப்புல, என்னப்பா அப்படியா அந்த காஸ்டா வா ஜட்ஜ் ஆகிடு அப்படின்னு எதை பிச்சை போட்ட மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொல்லி வாங்கி கட்டினார். அப்புறம் இங்கே இது மாதிரி நான் பேசினதாக அது இருந்தால் மாற்றிக்கொள்வோம், மாற்றி யோசிக்கும்ன்ற மாதிரி மன்னிப்பு கேட்ட ஒரு மாதிரியாக மன்னிப்பு கேட்டு முடிச்சு வச்சாங்க. அதனால் இவர்கள் இன்னைக்கு ஆர் ஆசா தலைவரே அறித்து விடுங்கள் தலைவரே, தனித்து நின்று நாம் வெற்றி பெறுவோம், அணித்து விடுங்கள் தலைவரே அப்படின்னு ஆணையிடுங்கள் தலைவர்னு. தனித்து நிற்போன்னு வேணால் ஆணையிடலாம், தனித்து நின்று வெற்றி பெறுவோன்னு எப்படி ஆணையிட முடியும்? அது மக்கள் தானே முடிவு பண்ணணும். அவங்க ஹிஸ்ட்ரியில் அது கிடையாது. இன்னொன்று, தனித்து நின்று வெற்றி பெறுவோம் என்று ஆணையிடுங்கள்னா, இந்த ஒரு படத்தில் தலை பெருசாக போட்டுறானோ, அந்த இது வின்னரில் சொல்லுவாங்க, பெருசுக்கு எவ்வளோ திமுறை பார்த்தியாடா அப்படின்னு ஒன்று தலை பெருசாக போட்டுறோன்னா நாளைக்கு ஒன்று வாப்பாப்புல 2 3வது அந்த மாதிரி தலை தனிச்சு நிற்கலாம் தலை, நீயே சொல்லு தனிச்சு எங்கே நிற்கிறது? எல்லாம் தான் தனியாக விட்டு போயிட்டாங்களே. எங்கள் ஊர் ராஜா வைகோ இருக்காரு, தமிழ்மன்னன் சார் வைகோ நாளைக்கு போடுவார். நேற்று பார்த்தீங்களா, பேசியிருக்காரு கடலூரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு. மதிமுகவின் பொற்காலம் தொடங்க போகிறது, 9 ஆண்டுகளா நம்மளுக்கு இருந்த தரித்திரம் எல்லாம் முடிஞ்சு வசந்த கால நதிகளிலே. அதனால இதுக்கு எதுக்கு 27ஆம் தேதினா சனிக்கிழமை அவங்களோட கட்சி பொதுக்குழுன்னு நினைக்கிறேன். ஆமா, பொதுக்குழு கூட்டி முடிவு எடுத்துட்டு போயிடுவாரு. அவங்க எடுத்துட்டாரு, அதுக்கு எதுக்கு பொதுக்குழு? ஜனநாயக பூர்வமாக தான். திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இங்கிலாந்து பழமொழி சொல்லுவாங்க, நாயை கொள்ளணும்னா கூட அதுக்கு நியாயம் கற்பிச்சு கொள்ளணும்னு. இதுக்காக தான் நான் கொள்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நியாயத்தை கற்பிச்சுட்டு போகணும். இன்னொரு தகவல் சொல்லிட்டா, விஜயபாஸ்கர் தலைமையில் விஜயபாஸ்கர் ஆமாம் 5 அதிமுக எம்எல்ஏக்கள் அதான் ஆல்ரெடி போயிட்டாங்க 4 பேர். ஒரு 5க்கும் மேற்பட்ட 10க்குள் புதுசாவா? ஆமாம் 10க்குள் 5க்கும் மேற்பட்ட 10க்குள் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மினிமம் 5 மேக்ஸிமம் 10 மொத்தமாக சென்று இணைய போகிறார்கள். தாவேகாவில் ஏடிஎம்கேல முதலமைச்சர் தலைமையில் விஜயோட திங்கள் செவ்வாயில் சென்னை கன்வென்ஷன் சென்டரா இல்லாட்டி ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் 2. ஆமாம், அந்த அவர் எப்பயுமே அந்த இதெல்லாம் அங்கே நடத்துவார், அந்த பரிசு வழங்கும் விழாலாம் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் இணைய போகிறாங்க அப்படின்னு தகவல் திருவான்மையூர். அதனால் அப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரியும் போய்கிட்டு இருக்குது ஒரு பக்கம். சரி, இப்போ நீங்கள் இப்போ எல்லா இடத்துலேருந்தும் தகவல் வருது. நானும் ஒரு
கட்டுரையில் ஏதோ ஒன்றில் பார்த்தேன். இந்த மாதிரி திங்கக்கிழமை போய் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விஷயம் அதிமுக தலைமைக்கு போயிருக்கும். அதுக்கான அவங்க போகாமல் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை எடுப்பாங்களா அங்கேருந்து? எடுக்கணுமே, அதுதான் ஒரு தலைமைக்கான வேலை. அதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. என்ன சொல்கிறாங்க தலைமை? அவர் பெருசாக அலட்டிக்கலன்றாங்க. போனால் போகட்டும், போனால் போகட்டும், போடா அப்படின்றாங்க. இப்படி இருந்தால் எப்படி சார் கட்சி இது பண்ண முடியும்? ஆக்சுவலாக அன்றைக்கி சட்டசபையில் விஜய் சொன்ன ரியாக்ஷன்ஸு கதைக்கெல்லாம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிரிச்சு இது பண்ணிட்டு இருந்தார். ஆமா, பின்ன பாடி ஷேம் பண்ணது அவரெல்லாம் பண்ணல. இல்ல, அது ஒரு வகையில சிரிக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. மனசுல உள்ள பாரம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. இல்ல, அது ஓகே சார். இப்ப நம்மளுக்கு பிடிக்காதவங்களும் ஒரு நடிச்சா நம்ம பார்த்து ரசிப்போம். பட் அவரோட ஸ்பேஸை தான் தாவேக்கா உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்குன்றத தெரியாம உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது அவரு அப்படி நினைக்கலன்ற, அது புரிஞ்சுக்கணும்ல. அவரு எப்படி நினைக்கிறாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அரசியலே இல்லாமல் போயிருமே சார். இப்போ என்ன அரசியல் பண்ணுவாங்க அவங்க? கட்சி இருக்கு கையில். நீங்களாம் யாரு? உங்களை நம்பியா கட்சி இருக்கு? இல்லை சார், இப்போ அவங்க ஒரு அரசியல் பண்ணணும். ஒன்று தாவேக்காவை எதிர்த்து பண்ணணும். பட் அவரோட கட்சி கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு தாவேக்கா எதிரி இல்லை, டிஎம்கே தான் எதிரின்றாரு. ஒருவேளை டிஎம்கேவை எதிர்த்து பேசுறதுக்கு இங்கே அரசியல் கிடையாது. டிஎம்கே என்ன எதிர்த்து பேசுவீங்க? அதை தாவேக்கா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் ஆளுங்களும் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு தான் பொறுப்பு இருக்குது பண்ணுறது. இல்லை, அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால ஆட்சியில் இல்லாமல் போன ஆட்சியில் இருக்கவங்க நடந்த முறைகேடுகளை எடுத்து பண்ணி எப்படி டெக்னிக்கலாக காலி பண்ணணுமா காலி பண்ணுறாங்க. இன்னைக்கு ரெய்டு, ஏவாவேலு ரெய்டு உட்பட. சரி, இப்போ ஒருவேளை ஏடிஎம்கேவும் சேர்ந்து டிவிகேவை தான் அடிக்க போகிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டா டிவிகே என்ன மாதிரி பிளான் பண்ணுவாங்கன்னா, டிவிகேவை அடித்தா தானே கரெக்டு சார். பட் டிவிகே அதை எப்படி எதிர்கொள்வாங்க பார்த்தீங்களா? என்ன எதிர்கொள்றதுக்கு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அவர் ஆட்சியில் உள்ள அவலங்களை எது சொன்னாலே போதும். சொல்ற மாதிரி தெரியலையே. ஏன் அவரும் இந்த இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் அவர் பேசிட்டு தானே இருக்காரு, அறிக்கை விட்டுட்டு தானே இருக்காரு. எனக்கு நீங்களே சொல்லுங்க, அறிக்கை எது வருது விடுறாரு சார். பட் பிரசன்ஸ் சொல்றேன், ஒரு இப்போ பிரசன்ஸ் நீங்க ஏங்க ஒரு இவங்கள மாதிரி கண்டதுக்கு பேசிட்டு இருக்க முடியுமா? டிஎம்கே மாதிரி அப்படி பண்ணா நீங்க வெளிப்பட்டுருவீங்க. அவர் தேவையான விஷயங்களுக்கு அவர் அறிக்கை விடுறாரு, பண்றாரு, அதுல மேட்ரு இல்லைங்க. கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்குது கீழே. அவர் எப்படி பார்க்குறாருன்னா, கட்சின்றது உறுப்பினர்கள் 1.5 கோடி தொண்டர்கள், இவர்கள்லாம் யார்? அவங்கள வச்சு வந்தவங்க. இவங்க போனால் போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். பட் அதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே. பலாப்பழம் ரெட்டலையை முந்தி போச்சு. அது பலாப்பழம் போன கதைலாம் வேற கதை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பொதுமக்கள் மத்தியில் ஒரு உளவியல் ரீதியாக இனி ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி வந்துடுச்சுன்னா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணாலும் இழுக்க முடியாது. விஜயும் தெளிவாக சொல்கிறாரு, 2017க்கு அப்புறம் நடந்த முறைகேடுகள்ன்றாரு. அப்போது ஜெயலலிதா அவர்களுடைய இதையுமே அவர் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிப்பாரு. ஆனால் கொஞ்சம் கூட அதிமுக அங்கே எதிர்ப்பு காட்டல. ஆமாம், அப்போது கிட்டத்தட்ட கீழே இருக்க கேடர்ஸும் அந்த சைடு டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. இவர்கள் இப்போ போகிறது பார்க்கும் பொழுது பொதுமக்கள் மத்தியில் அதிமுக கரைகிறதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுகன்றது வேற, இவர்கள்லாம் அதை பயன்படுத்தினா எம்எல்ஏ ஆனவங்க, அவன் போனால் போட்டோம், நமக்கு என்ன இருக்குது, இவனை வச்சு அதிமுக இருக்குது அப்படி அவர் பார்க்குறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ விலை போட்டு உள்ளே வந்தாங்கல்ல, அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டே வர்றாங்க. பழைய மாவட்ட செயலர் இந்த பதவி கொடுத்தா தானே அவங்களுக்கு சரி பரவாயில்ல நம்மளை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டு வேலை செய்வான். அவனுக்கு அந்த பதவியே கொடுக்கல, அதே ஊரில் இவனுக்கு ஆகாதவன் அதே பதவியில் இருக்கிறான். அப்போ எப்படி இருக்கும்? அது கட்சி ஆஃபீஸுக்கு போனால் சண்டை நடக்குது. கட்சி ஆஃபீஸுக்கு போக முடியாதுங்க, அவமானமாக இருக்கும். ஆமாம், கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இது ஒன்று. இன்னொன்று என்ன ஆகிடுது, எஸ்பி வேலுமணி போய் ஏதோ பேசினதா தகவல், அதெல்லாம் பார்த்துக்கலாம் இவர்கிட்ட, எடப்பாடி கிட்ட. ஆமாம், என்னென்ன பிரிஞ்சு போனவங்கலாம் பதவி எதுவும் இல்லைன்னு, அதெல்லாம் பார்க்கலாம், பதவி கேட்குற இடத்துல இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவரும் மன வருத்தத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சட்டசபையிலும் அது எதிரொலிக்குது. விஜய்க்கு போய் கை கொடுக்குறாரு. வெளிநடப்புக்கு கூட போலையே, நிறைய பேர் போல. எடப்பாடி கூட சேர்ந்து ஒரு 10 பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யாருமே போகல. இல்லை, இவர்கிட்ட கம்மியாக இருந்தாங்க, அவர்கிட்ட ஜாஸ்தி போனாங்க. இவர்கிட்ட ஒரு 5-6 பேர் என்னமோ போலன்னு நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் ரோல இருந்தவங்க எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிப்படையாக தெரியுது. இன்னொரு தகவல் சொல்கிறாங்க, அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம்லாம் வேறு முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. இனிமேல் தனி கட்சியா சார்? தனி கட்சியெலாம் இனிமேல் எந்த காலத்துலையும் நடக்காதுங்க. இப்போ வேறு முடிவுன்னா வேறு முடிவு வச்சுங்க. இது ஒன்றை தேடி போகிறாங்களா? இது ஒன்று. இன்னொன்று, பேர் இயக்கத்திலேருந்து தலைவர், மாநில தலைவரே திமுகவிற்கு போகிறார். மாநில தலைவரா? பேர் இயக்கம், பேரிகா இயக்கம் இது. அது புரிஞ்சிச்சு. அது கல்யாணத்திலே தெரிஞ்சிச்சா? விஜய்க்கும் பத்திரிக்கை வச்சுருக்காங்க.
தம்பதி சமேதரா போய் வச்சிருக்காங்க. விஜய்க்கு வச்சதை கூட விடுங்க, அவங்க கட்சியில் இருக்கிற பல பேருக்கு வர கூட்டணி கட்சியுடைய மாநில தலைவர் முதலமைச்சருக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறாரு. முதலமைச்சர் போலாங்க. இல்ல சார், அது கூட விட்டுருங்க. அவர் கூட இப்ப புதுசா எப்படிங்க விடுவான்? இல்ல சார், நான் சொல்றேன் கேளுங்க. நான் அடுத்து சொல்ல போது அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. எப்படிங்க? அடுத்து நான் சொல்ல போறேன். கூட்டணி கட்சியுடைய மாநில தலைவர் கூட்டணி கட்சியுடைய தலைவருக்கு வைக்கிறாரு பத்திரிக்கை. முதலமைச்சர் பிளஸ் கட்சி தலைவர். சரி, நான் போல, நீங்க போங்க புஷின்னு அவரையாவது அனுப்பிச்சு வச்சாரா? இல்லை, அதுதான் சார். இப்போ நான் அடுத்து சொல்ல கேட்டால் இது கூட பரவாயில்ல அப்படிங்க. ஏன்னா இது வந்துட்டு புதுசாக வந்த நட்பு. இப்போதான் ராஜேஷ்குமாரே போலன்றீங்களா? அவங்க கட்சி கிரிஷ் ஜோடங்கர், ராஜேஷ்குமார் யாருமே போல சார். போலையா? போல தெரில. அப்பா போனார். திமுக கல்யாணம் மாதிரி இருந்துச்சுன்றாங்க. அது பிடிச்சி பக்கத்தில் எடுத்து இவர் ஏதோ திமுக கலகிற மாதிரி, திமுக அமைச்சர்கள், திமுக கல்யாணம் மாதிரி இருந்தது அப்படின்றாங்க. இல்லை, எப்படியும் அவரோட பதவிக்காலம் முடிய போது மாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அவரு 2-3 இடத்துல இருந்து அழைப்பு வந்தது. பாஜக இருந்து அழைப்பு வந்ததுன்னு சொல்கிறாங்க. மாநில தலைவராக வந்துருங்க அப்படின்னு. பாஜக இருந்தா? ஆமாம், வேகண்ட் இருக்குது. எல்முருகனுக்கு அப்புறம் மாநில தலைவர். இல்லை, அதுதான் சொல்கிறேன். நான் ஒரு இதில் சொல்கிறேன். ஓ, அப்படி பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர். அப்படி பார்க்குறாங்க. ஏன்னா யாரும் இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி. அவருக்கு வந்து இஸ்லாமிய இயக்கங்களோடையும் தலித் இயக்கங்களோடையும் நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டோம். ஒரு நெருக்கமான இதை வச்சு நம்ம எப்படி நம்ம கொள்கைக்கு மாறாக பாஜகவுக்கு போகிறதுன்னு யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கும் அங்கேயும் சரியாக படலை. அநேகமாக திமுகவுக்கு போகலாம் இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். யாருன்னு சொன்னோமா? சொல்லலை. நம்ம நேயர்களுக்கு புரியுமா? புரியும் நினைக்கிறேன். புரியுமா? வேணா கட்சி பேரை சொல்லிடுங்க. காங்கிரஸ் பேர் இயக்கம். அதான் பேர் இயக்கம்னு சொல்லிட்டேன்னு. சரி, இப்போ அதனால் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் விரைவில் நடக்க போகிறது. திமுகவிலிருந்தும் 2 பேர் வெளியே போவதாக பேசி கொண்டிருக்கிறார்கள். எங்கே போகிறாங்க? பாஜகவிற்கு. பாஜக? ஆமாம், வேற எங்கேயும் போக முடியாது. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டாங்க 2 பேருமே. கடைசி ரோல நின்ன 2 பேர் அன்னைக்கு வாங்கி கட்டிட்டோம். அவங்க 2 பேருமா? ஆமாம், 2 பேருமே எம்எல்ஏ. ஆமாம். எப்படி சார், அதை எப்படி சார் போவாங்க பாஜக? 2 எம்எல்ஏ போனால் கட்சி இது பதவி போயிருமே, எம்எல்ஏ பதவி போயிருமே. பரவாயில்லையா? இங்கே இருந்தால் பல பிரச்சனை வருமே. ஜெயிலுக்கு போகணுன்றீங்களா? நகையை உரிக்கினதை விட மாட்டோம் அப்படின்றாங்க. மின்சார கொள்முதலை விட மாட்டோன்றாங்க. என்னென்னவோ நடக்குது. ஒருவேளை இவங்க 2 பேரும் முதல்ல போயிடுறாங்க, அதுக்கப்புறம் கட்சியே வந்துருச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? அதை அந்த கமலஹாசன் பேஸ் பண்ண மாதிரி தான் பேஸ் பண்ணணும். அவங்க பேர் என்ன? பத்மபிரியா. இங்கே கம்பெனி முதல்ல போயிட்டாங்க, அப்புறம் கம்பெனி எம்டியே போய் ஜாயின் பண்ணாங்க. இன்னைக்கு அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆமாம் சார், அவரை மறந்து அவர் என்ன தம்பி கிம்பின்னு அறிக்கை விட்டுருந்தாப்புல. அது எப்பயுமே விஜய் தம்பி தான் அவருக்கு. ஆமாம், வயசில் பெரியவன தம்பி தான். நேற்று புது படம் அறிவிப்பு வந்திருக்கு, ரஜினி வச்சு தர்மன். அரசியலாக என்ன பண்ண போகிறார் சார் மக்கள் நீதி மையம்? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கார்? எம்பி சார். இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு கேளுனா, அதான் எம்பியாக இருக்கட்டும். அது எதுமா பண்ணி எம்பி ஆகிட்டாரு. அரசியலாக நீங்கள் என்ன கேட்டீங்க? அரசியலாக என்ன பண்ணியிருக்காரு கேட்டீங்க. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கார்? ஒன்றும் பண்ணல. ஒன்று பண்ணார். என்ன? சைதாப்பேட்டையில் போய் ஒரு போராட்டம், அந்த மறுகுடியமர்த்தலுக்கு எதிராக இந்த மக்களுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொன்னார். மறந்து போச்சுல? அவ்வளோ இது உங்களுக்கு அவர் மேலே. நீங்கள் படம் கேட்டிங்கன்னா நான் மறக்காம சொல்கிறேன். கமலஹாசன் சொல்லுங்கள். சூரப்பா மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்தீர் என்றால் நான் விடமாட்டேன்னா. ஏய், சூரப்பா வந்து அவங்க ஆளுங்களாச்சப்பா, பிஜேபி ஆளுன்னா திடீர்னு இவர் குரல் கொடுக்குறாரு. ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி அப்போது ஒரு காலத்தில் ஒவ்வொரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. மற்றபடி அவர் சிறந்த ஒரு கலை உலகத்திற்கு தேவையான ஒரு மனிதர். சம்பாரிச்சதை அதிலே போட்டு ரஜினி மாதிரி உஷாராக இல்லாமல் விக்ரமில் வந்ததை தக் லைஃப்பில் விட்டுருவார். இங்கே எடுத்து அங்கே விட்டுருவார், மறுபடியும் இங்கே எடுப்பார், அங்கே விட்டுருவார். மொத்தத்தில் கடனாளியாக இருப்பார். ஒரு கலை ஞானி, உலக நாயகன், அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் அவர் அதுதான் சரியாக வரும். இது வரலை. இருக்கிற பிக் பாஸையும் விட்டுதுறாரு இவங்களுக்காக. பிக் பாஸும் போச்சு இல்லை. இன்னொரு இயக்கம் அங்கே இருக்குது. இன்னொரு மறந்துட்டேன், கூட்டணி கட்சி இல்லைன்னு சொன்னோன்னே. தனி சின்னத்துலேருந்து ஜெயிச்சா ஒரே ஒரு ஆள் அங்கே கூட இருக்கிறதுனா தமீமுன் அன்சாரி. அவங்க தனி சின்னத்தில் இருந்து ஜெயிக்கல. தனி சின்னது ஜெயிச்சுன்னா நம்ம அந்நியார். அதுதான் சொல்ல வர. அந்நியார் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது போயிடுவாங்க. தம்பி பிரபாகரனுக்கு ஒரு இது கொடுத்து சொல்லிட்டாங்களே, உங்கள் அண்ணன் கேப்டன் சார்பாக வாழ்த்துக்கள். கேப்டன் மேலன்னு சொல்லியிருப்பாப்புல. தம்பி, நான் நினச்ச கனவு பண்ண முடியல, தம்பி பண்ணியிருக்குது, என் சார்பாக வாழ்த்த சொல்லிட்டு அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாப்புல. அதனால் கேப்டன் சார் அவங்களும் போயிடுவாங்களா சார்? வேற எங்கே போவாங்க? ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி அவங்க மட்டும்தான் ஸ்ட்ராங்காக ஹோல்டு பிடிக்கிறாங்களே. சரி, அந்த ஹோல்டுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அதோட பெரிய காரணம் வந்தால் போயிட போகிறாங்க.
அங்கே அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது நீங்கள். ஏங்க மேயர் பதவி கொடுக்குறோம். இல்லை நான் அந்த பதவியா ஓகே, மிச்ச அதுதானுங்க, ஏதாவது ஒன்று தானுங்க. பதவி வந்து அது வரப்போகுது. நான் பெரிய மேட்டரா அது. தாவேகாக்கு பிரச்சனையே என்னென்னா, இவர்களுக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு இந்த மாநகராட்சியெலாம் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுப்பாங்கல்ல, அதில் அவங்க உட்காந்து சம்பவம் செய்வாங்கல்ல, அந்த இதெல்லாம் இருக்குது. அப்போ தான் தெரியும் பல விஷயம். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்மன்னன் சார் இருக்கார், அதுவும் திமுக சின்னம். இப்போ வைகோ போகிறாருன்னா அந்த 2 எம்எல்ஏக்கள் சார் இங்கே இருக்குப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டா ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் ஆயிடலாம். அதனால் 2 முடிவில் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதி இடைத்தேர்தல் வரும் போல. ஆமாம், வரதான் செய்யும். இது இந்த கோட்டாலாம் முடிஞ்சுன்னு அப்புறம் அங்கே கோட்டா பேர் இருக்குல்ல. எந்த கோட்டா? திமுக கோட்டா இருக்குல்ல. திமுக டு பாஜக கோட்டா, திமுக டு தாவேகா கோட்டா, அது வேறு இருக்கா? அதை எப்படி சார் சேர்த்துக்குவாங்க திமுகலேருந்து வர்றவங்கள? ஏங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நான் அப்புறம் நீங்கன்னு சொல்லிட்டு வந்தா திராவிடனா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. அப்படி திராவிடன்னா என்னன்னு தெரியும், ஊழல்லாம் பண்ணல அந்த மாதிரி ஆட்களா? ஏங்க கை காசுலாம் போட்டு செலவழிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன், என்ன பண்ணுறது? எம்எல்ஏவாக இருக்கிறவங்களா எம்எல்ஏ இல்லாதவங்களா? எம்எல்ஏ பற்றி தாங்க பேசுவோம். எம்எல்ஏ இல்லாதவங்க எதுக்குங்க? எம்எல்ஏ வந்தால் தானே லாபம். என்ன சார் சொல்கிறீங்க? சொல்ல போனால் திரும்பி பொது தேர்தல் அளவுக்கு எனக்கு 20 தொகுதினா இல்லை அப்போ அதுக்கு தான் அப்பப்போ கேப் கொடுத்து இந்த 5 தேர்தல் முடிஞ்சோடனே மற்றவங்க அடுத்த 5 தேர்தல் முடிஞ்சோம். அப்படி அப்பப்போ தேர்தல் கமிஷனுங்க வேலை கொடுக்கணும் இல்லையா? சும்மா நீ பொது தேர்தல் நடத்திட்டு இருப்பியா? அப்பப்போ வந்து இடைத்தேர்தல் நடத்தி ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. 6 தொகுதிகளுக்கான அந்த மிஷினை வந்துட்டு சரி பார்க்கறதுக்கான வேலைகள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடுதலாக இன்னொரு தகவல் சொல்லிட்டா, அப்பாவை தேடுறேன் அப்படின்னு சொன்னார்ல, அதனால் காண்டாகி விஜய் பாணியில் சொன்னான், காண்டாகி அவர்கள் பாணியில் சொன்னான், சுயமரியாதை பெருக்கெடுத்து ஓடி நீங்கள் திருச்சி கிழக்கில் நின்னே ஆகணும், நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் தலைவரை, என்ன இதானாலும் தலைவரை நீங்கள் ஜெயிக்க வச்சு அப்பா இங்கே தான் இருக்கிறார், நீங்கள் வந்து உட்காரணும் தலைவரை அப்படின்னு. ஏன்னா தம்பியும் சமாளிக்க முடியல. இப்போ திருச்சி கிழக்குலனா அப்போ விசிகே, ஐயுஎம்எல், 2 கம்யூனிஸ்ட் இவங்களாம் சேர்ந்து ஸ்டாலினை உட்கார வைக்க போகிறாங்களா? ஏங்க அவங்களாம் இவங்க கூட கூட்டணியில் இருக்கிறாங்க, அப்புறம் எப்படி உட்கார வைக்க முடியும்? அதனால தான் அவர் வேணான்னு சொல்லிட்டு கூட இருக்கும்போது உட்கார வைக்க முடியலையே. அதனால தான் அவர் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. யார்? ஸ்டாலின் அவர்கள். ஆமாம், ஏற்கனவே போய் இவர் தோத்து போனார், அவருக்கு சீட்டு வேணும்னு என்ன செய்யணும்? எப்பா ஏய் இந்த இலைக்கு பாயாசம் ஊற்றுப்பா அப்படின்வாங்க. பக்கத்து இலைக்கு பாயாசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேய் பாயாசம், டேய் தம்பி அவருக்கு பாயாசம் ஊற்றுப்பா. அப்படி அவர் உட்கார வைக்கணும்னா இப்போ சேகர் பாபுவோ யாரோ ரிசைன் பண்ணிட்டு அங்கே நிற்க வைக்கலாம்ல ஜெயிச்ச தொகுதியில். ஏங்க அங்கே இருந்தால் தான் தொகுதி காலி ஆகுது. 1க்கு 6 தொகுதி இடைத்தேர்தல் நடக்க போகுது. அப்புறம் என்ன அதெல்லாம் தமிழ் கூட சொன்னார். அதில் 5 இவங்க ஜெயிச்ச தொகுதி, ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி. 1 சிஎம்மோட தொகுதினா சொல்லலாம், சிஎம் நின்று ஜெயிச்ச தொகுதி. அங்கே எப்படி வாய்ப்பு இருக்கும்? அது கூட்டணியே இல்லாமல். அப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, பரிசீலிக்காத தான் அவருடைய எண்ணம். அவர் யோசிச்சு அதுதான் சொல்கிறேன், திருப்பி கூட்டு போய் என்ன முட்டு சேர்ல தலைவா என்ன தலைவா எனக்கு ஸ்பெஷல் ஐட்டமாக கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு. ஒரு தடவை இப்படி பண்ணது பத்தாதுன்னு இப்போ அவர் 2வது தடவை இப்படி அங்கே யார் நிற்கிறா அவர் இப்படின்னுவார் அப்படின்னு. ஒருவேளை இவங்க திருமாவளவனை எதிர்த்து நிப்பாட்டினா யாரு? ரொம்ப கதைக்கு இதை வசனம் எழுத போங்க. அவங்க யாரையா ஒருத்தர் நிப்பாட்டி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. விராலிமலையில் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஈஸியாக ஜெயிச்சு. யாரு? திருச்சி கிழக்காவது கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. விராலிமலைனா அவர் சுயேட்சை ஜெயிச்சிருவாரு. அதாவது இந்த தடவை தான் அவர் வரலாற்றிலே அதிகமாக ஜெயிச்சிருக்காராமா, இத்தனை வருஷம் இல்லாமல். இந்த விசில் அலையிலையும் ஹையஸ்ட் அவரோட பர்சனல் ரெக்கார்டு இதுதான் ஹையஸ்ட். ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கப்பட்டுச்சு நம்மளுடைய சட்டசபை நிகழ்வுகளை குறித்து. அந்த அப்பா தேடுற கதை வந்துட்டு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி பார்க்குறீங்க? அதை கரெக்டு தான் சொல்ல, இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, சட்டசபையில் அரசியல் பண்ணாமல் வேறு என்ன பண்ணுவாங்க? சட்டசபையில் தான் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரியல அப்படின்ட்டு அரசியல் பண்ணலான் இருக்காங்க. ஆமாம், அரசியல் பண்ணலான் இருக்காங்க. ஏன் இது முன்னாடிலாம் பண்ணியிருக்காங்க, இதே பாடி ஷேம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட்டர் போய் ஸ்டாலின் போய் காரில் உட்காந்துட்டு இறங்குறாரு திருவாரூருக்கு, அப்பாவை காணுன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆமாம் சொன்னார். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டாப்புல அந்த ரிப்போர்ட்டர் மாதிரி ஆடி போயிட்டாப்புல. இல்லை சார், அது அவர்கிட்ட போய் இதை கேட்டா அவர் ஏதாவது சொல்லுவார் நினச்சி வேறு மாதிரி கேட்டாப்புல. ஆமாம்
சொன்னார், அதில் உங்களுக்கு நான் பிரச்சனை அப்படின்னாரு. அந்த ரிப்போர்ட்டர் எதிர்பார்க்கல. அது நியூஸில் வந்துருச்சா? நான் பார்த்தான் சொல்கிறேன், பார்க்காம அப்படி சொல்லுவேன். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசினோம். இன்னொரு சந்திப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.